ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக மார்னிங் ரொட்டீனை விலாகாக போடலாம் அப்படின்னு கிச்சன் விலாக் போட்டிருக்கேன். சமையல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஃபஸ்ட்டு வேலையே பாத்திரம்லாம் கழுவுறது தான். ஸோ அதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பாத்திரம் கழுவிட்டோன்னா ட்ராக்கில் போயிட்டுருப்போம். அது அன்னைக்கு நம்ம கழுவாமல் வைக்கிறோமோ அன்றைக்கி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப பாத்திரம் இல்லை, அதனால் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிச்சு. பாதி நான் சமையல் பண்ணும் போதே கழுவிட்டேன். ஸோ அடுத்து வந்து டியூனா வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுருந்தேன், காலையிலே எடுத்துட்டேன். ஸோ இப்போது அதை கழுவ மட்டும் செய்யணும். கழுவிட்டு ரொம்ப கழுவ வேண்டியது இருக்காது. அதில் ஜஸ்ட் கொஞ்சம் இப்போ தேவைப்படுற பீசஸ், அப்புறம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தனியாக பீசஸ், அதை மட்டும் பிரித்து வைக்க வேண்டியிருக்கும். அதுதான் அடுத்து பண்ண போகிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி கிச்சன் கவுண்டர் ஃபுல்லாகவே சோப் போட்டு கழுவி ஆகணும். ஏன்னா டியூனாலாம் ரொம்ப வாடை அடிக்காதுனாலும் ஃபிஷ்ஷுனாலே அவ்வளோதான். நம்ம ஒருக்கா கழுவிட்டோன்னா பிரச்சனை இல்லை. ஸோ தேவையான ஃபிஷ் மட்டும் எடுத்து மசாலா போட்டு வச்சுருவேன். அப்புறம் ஒரு 2 hours கழித்து அதை பொரித்து எடுத்துடலாம். ஏற்கனவே ரைஸ், ரசம் இருக்குது. வேறு ஏதாவது குழம்பு செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம். இந்த ஃபிஷ் இருந்த கவர் டிஸ்கார்ட் பண்ண போகிறேன். பட் வெளியில் போட்டால் பூனை தொல்லை தான். பூனை வந்து தட்டி விடும் டஸ்ட்பின்னை. பட் உள்ளேயும் வைக்க முடியாது, ரொம்ப வாடை அடிக்கும். ஸோ வெளியில் போட்டாச்சு. ஸோ அடுத்து மார்னிங் கொஞ்சம் முட்டை கடையில் முட்டை வாங்கியிருந்தேன். அதை இந்த ட்ரேயில் அடுக்கி வச்சிடலாம். அப்படி சின்ன சின்ன வேலைகளை முடிச்சுட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஒரு சின்ன ரெஸ்ட் எடுக்கணும். இன்றைக்கி புது ஸ்பாஞ்ச் எடுக்கலாம் அந்த கவுண்டர் க்ளீன் பண்ண. ஏற்கனவே இருந்தது ரொம்ப பிளாக் ஆயிடுச்சு. ஸோ புதுசு ஒன்று மாற்றிடலான்னு பார்க்குறேன். ஸோ கவுண்டர் கிளீனர், ஒரு சர்ஃபேஸ் கிளீனரும் எடுத்து கவுண்டர் கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இவ்வளோ கிச்சன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ ஓகே, அடுத்து என்னென்னாலும் செய்யலாம் கிச்சனில் அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக நெக்ஸ்ட் எதாவது குக் பண்ணணுன்னாலும் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ எஸ், பல கிச்சன் ரெடி. ஸோ ஒரு 2 ஹவர்ஸில் இந்த டியூனா நான் ஃப்ரை பண்ணிடுவேன் மத்தியானத்துக்கு. அப்புறம் நைட்டுக்கு இன்றைக்கி வந்து ராகி உப்புமா ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ முழு ராகி வந்து ஊற வச்சுருக்கேன், காலையிலே ஊற வச்சுட்டேன். பட் ஐ டோன்ட் நோ, இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. அதுவும் நான் எப்படி போச்சுன்னு ஷேர் பண்ணுறேன். ஸோ வேலையை முடிச்சதுக்கு ஒரு சின்ன ட்ரீட் சாப்பிட போகிறேன். ஸோ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஏதாவது டெமோ வீடியோவும் கூட சீக்கிரம் போடுறேன். என்னோடய மாப் டெமோ, ஃப்ளாட் மாப் டெமோ, டிஷ்யூ பேப்பர் டெமோ அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். தேங்க்யூ.